இந்த இன்ஸ்டாகிராம திறந்தாலே டிஸ்னி பயக்க காசு கொடுத்து பண்றானுங்களா இல்ல ஓசி ப்ரமோஷன் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த சினிமா கான்ல இவனுங்க பண்ண பிரசன்டேஷனுக்கு அப்புறம் மொத்த இன்டர்நெட்டையும் போட்டு கொளுத்தி விட்டானுங்க இந்த டூம்ஸ்டே கதையோட. என்னடா வெறித்தனமான கதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு போய் பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு ஐமேக்ஸ் தியேட்டரே இல்லையா. ஆனா இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் ஐமேக்ஸ் தியேட்டர் எல்லாத்தையுமே டியூன் 3K கொடுத்துட்டானுங்க. அப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே என்ன சொம்பையா? எங்களுக்கு ஐமேக்ஸ் தரலனா நாங்களே எங்க சொந்த ஐமேக்ஸ் உருவாக்குறோம்னு இன்ஃபினிட்டி விஷன் ஒரு புது திரையரங்கத்தை இவனுங்களே ஓபன் பண்ண போறானுங்க. சிம்பிளா இன்ஃபினிட்டி விஷன் ஒண்ணுமே லட்சத்துப்பு நார்மல் ஸ்கிரீன்ஸோட கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்ல பிரைட்னஸ் அதிகமா தரணும்னு ரேசர் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவானுங்க. அண்ட் டால்பி அட்மாஸை விட இன்னும் பிரீமியம் குவாலிட்டி ஆஃப் ஆடியோ சவுண்ட் தர போறானுங்க. இதுதான் இவங்களோட இன்ஃபினிட்டி விஷன் தியேட்டர்ல இருக்க போது. ப்ரோ அப்போ இது ஐமேக்ஸோட சிறப்பா இருக்க போது ஆஹா ஓஹோன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஐமேக்ஸ் மாதிரியான பிக்கர் ஸ்கிரீன்ஸ் இருக்குமா, பிக்கர் குவாலிட்டி ஆஃப் படம் இங்க கிடைக்குமானா வாய்ப்பு இல்ல. நார்மல் தியேட்டர் மாதிரி தான் அங்கேயும் இன்னொரு தியேட்டர் ஓபன் பண்ண போறானுங்க. அவ்வளவுதான் கதை. சரி ஐமேக்ஸ் தான் கிடைக்கல, டேட்டாச்சும் தள்ளி வைங்கடா. நாங்க ஆல்ரெடி யூடியூப்ல கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நமக்கே கதை கொடுக்குறானுங்க. மொத்தம் இந்த இன்ஃபினிட்டி விஷன் நமக்கு தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே பழைய பருத்தி முட்டை கதை தான். அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோட ரீ ரிலீஸுக்கும் இந்த இன்ஃபினிட்டி விஷன்ல தான் எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்ண போறானுங்களா. என்ன நம்மளால ஐமேக்ஸ்ல இந்த படத்தை பார்க்க முடியாது, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். இதை தவிர இன்ஃபினிட்டி விஷன்ல கேட்கறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல கேட்டுடுங்க.